நேரில் பார்க்க ஆசை, பார்க்க முடியவில்லை. கண்கள் இரண்டும் உன்னையே தேடுகிறது. நாம் இருக்கும் இடம் தூரமாக இருந்தாலும் உன் மனதில் என் மனதில் அருகில் தான் இருக்கிறோம். பிடித்தவர்கள் எல்லாம் அருகில் இருந்து விட்டால் நினைவுகளுக்கு என்ன மரியாதை? உன் அருகில் வாழும் வாக்கியம் எனக்கு இல்லை, ஆனால் உன் அன்பில் வாழும் வாக்கியம் என் அதிர்ஷ்டம் உனக்கு மட்டுமே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு பாதை பயணிக்கிறது, தயாராக இருக்கிறது. ஆனால் பயணம் செய்வதற்கு நான் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. முன்பு சென்ற ஒரு பாதையிலும் பயணத்திலும் கற்றுக்கொண்டது அதிகம். அந்த காயங்களும் அனுபவங்களும் மறக்க முடியாதது. தயக்கம் கொள்கிறது, இந்த நெஞ்சம் மீண்டும் ஒரு பயணம் தொடரலாமா வேணாமா என்று. நான் இறந்த பின்பு என்னை குளிர்பேட்டி எனும் கூண்டில் அடித்து விடாதீர்கள். பூமாலை எனும் போர்வை போர்த்தி என் முகம் மூடி விடாதீர்கள். அந்தி மாலை ஆதவன் அஸ்தமாகும் வரையில் என்னை எடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் நிச்சயம் என் பிணம் காண அவள் வருவாள். அந்நேரம் மாலை வெயில் பயன்படுத்தி அவள் மடியில் குழந்தையாய் நான் படுத்துக் கொள்கிறேன். ஏன் இத்தனை ஆண்டுகள் கால வாழ்க்கையில் உன்னை தவிர எப்பெண்ணையும் நான் நினைக்கவில்லை என்ற செய்தியை என் நிழல் மூலம் அவளிடம் சொல்லிக் கொள்கிறேன். அதுவரை என்னை எடுத்து விடாதீர்கள். பின் நான் சுடுகாடு சென்ற பின் உங்கள் சிரிப்பில் என்றும் அவள் வார்வார் என ஆறுதல் கூறி அவளை அனுப்பி வைங்கள். மௌனமாக வாசிக்கும் சில வரிகள் மட்டும் என் மனதிற்குள் இத்தனை எரிச்சலை தருகிறது. போது வாழ்க்கை பரிசளித்த பக்கங்களாய் இருந்து இருக்கலாம் என இதய துடிப்பு அதிகரித்துக் கொண்டே இதயம் கூற கண்கள் கண்ணீரை வடித்த வண்ணம் இது முடிந்த கதை, மறுபக்கத்தை திருப்பிவிடு என்றது.